almost everything you need to know. ஹலோ நண்பா, இன்னைக்கு சோஷியல் மீடியா காலத்தில் இன்ஸ்டாகிராம் மாதிரி ஆப்ஸை 5 நிமிஷம் ஸ்க்ரால் பண்ணிங்கனாலே நீங்கள் எவ்வளோ ஏழையாக இருக்கீங்கன்னு இந்த உலகம் உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கும். சில பேர் புது வீடு வாங்கியிருக்கேன்னு சொல்லுவாங்க, சில பேர் புது கார் வாங்கியிருக்கேன்னு சொல்லுவாங்க. ஏன் உங்களுக்கு பர்சனலாக யாருன்னே தெரியாதவங்க இந்த கண்ட்ரிக்கு விசிட் பண்ண அந்த கண்ட்ரிக்கு விசிட் பண்ணேன்னு அவங்க வெக்கேஷன் வீடியோஸ் எல்லாம் போடுறத நீங்கள் பார்த்துட்டு சூப்பராக இருக்குல்ல அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்போ ஓரளவுக்கு நல்லா தானே சம்பாதிக்கிறோம், நம்மளும் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறோம்னு இந்த உலகத்துக்கு காட்டலாம், வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம், அதை ஃபோட்டோ எடுத்து போடலாம், புது புது கண்ட்ரீஸ்க்கு டிராவல் பண்ணலாம், அந்த பிக்சர்ஸ் எல்லாம் போட்டு எல்லாரையும் நம்மளை பற்றி பேச வைக்கலான்னு இப்படி சோஷியல் மீடியாவில் மற்றவங்க கிட்ட இருந்து வேலிடேஷனை எதிர்பார்த்துட்டே இல்லாமல் உண்மையிலே நீங்கள் வெல்தியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப்பில் வளர்ந்துட்டு வர நேரத்தில் சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். உண்மையிலே வெல்தியாக இருக்கணும்னா சில விஷயங்கள் கிட்ட இருந்து உங்களே நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி சில விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் வெல்த் பில்டிங் ஜேர்னியில் இது உண்மையிலேயே ரொம்ப அதிகமாக ஹெல்ப் பண்ணும். ஸோ வாங்க அந்த வேல்யூபிள் லெசன்ஸை இப்போ 1 by 1 பார்க்கலாம். நம்பர் 1, ஸ்டாப் கெட்டிங் மோர் டெட். சைக்காலஜி ஆஃப் மணி புக்கோட ஆத்தர் வெல்த்தை நீங்கள் பில்டு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபோமோ இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஃபோமோன்றது ஒன்றும் இல்லை, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். நம்மளோட வெல்த் பில்டிங் ஜேர்னியில் ஓரளவுக்கு நம்ம வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கும்போது நிறைய ஃபேன்சியான விஷயங்கள் நம்ம கண்ணில் படும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்டாக்ல நீங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ 500% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். இந்த இடத்துல லேண்ட் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ கோடீஸ்வரன் ஆயிருப்பீங்க. இப்போ அடுத்த 6 மாசத்துக்குள்ள இந்த ஸ்டாக் ரொம்ப பெருசாக ஏற போகுது, ஒரு மல்டி பேக்கர் ரிட்டர்ன் கொடுக்க போகுதுன்னு உங்க கிரீடுன்ற எமோஷனை டச் பண்ற மாதிரி. இல்ல நம்ம இதை பண்ணலன்னா நம்ம ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணிடுவோம், நம்மளை தவிர எல்லாருமே பணம் அதிகமாக சம்பாதிச்சிருவாங்க, இல்ல நம்மளை விட மற்றவங்க அவங்களோட லைஃபை நல்லா வாழ்ந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வருதுன்னா அதை நீங்க உங்க கண்ட்ரோல்ல வைக்கணும். யாரோ 1-2 பேர் அந்த விஷயத்தை பண்ணி ரொம்ப சீக்கிரமா பணம் சம்பாதிக்கிறாங்களா, ஓகே பண்ணட்டும், குட் ஃபார் தெம்னு அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்க வந்துடணும். ஏன்னா நீங்க ஓரளவுக்கு ஸ்டேபிளான ஃபவுண்டேஷனை போட்டு வளர்ந்து வந்துட்டு இருக்க நேரத்தில் இந்த மாதிரி கிரீட் அண்ட் ஃபியர்ன்ற எமோஷன்ஸ் உங்களை கடன் வாங்க வச்சு அகல கால் எடுத்து வைக்க வைக்கும். உங்களோட ஃபினான்ஷியல் கால்குலேஷன்ஸ் படி பார்த்தா ஒரு வீடு வாங்க போறீங்க இல்ல கார் வாங்க போறீங்க அப்படிங்கிற நேரத்தில் ஏதாவது ஒரு இஎம்ஐ தான் உங்களால அஃபோர்ட் பண்ண முடியும். ஆனா அதான் கிரெடிட் கார்டு இருக்கே பார்த்துக்கலான்னு சம்டைம்ஸ் உங்க லிமிட்டை மீறி கடன்ல போயிடுவீங்க. இல்ல சீக்கிரமா பணம் சம்பாதிக்கணும்ன்ற ஆசையில கடன் வாங்கி ட்ரேடிங் பண்றதோ இல்ல ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் மாதிரி விஷயங்கள்ல என்டர் ஆகி உடனே பணக்காரன் ஆகணும்ன்ற ஆசையில ஒண்ணுமே இல்லாத நிலைமைக்கு சீக்கிரம் வந்துருவீங்க. ஸோ கடன் வாங்கினா உங்களுக்குன்னு சில லிமிட்ஸ் அண்ட் ரூல்ஸை செட் பண்ணிக்கிட்டு கடன் வாங்குங்க. பேராசைனாலேயோ பயத்தினாலேயோ கடன் வாங்காதீங்க, கால்குலேஷன்ஸை போட்டு கடன் வாங்குங்க. அதுதான் நீங்க வளர்ந்துட்டு இருக்க நேரத்துல உங்களை தொடர்ந்து வளர்ந்துட்டு இருக்க ஹெல்ப் பண்ணும். இல்லனா இந்த கடன் உங்களுக்கு பெரிய பிரச்சனையில தலைவலியா மாறிடும். உங்களை ஜீரோ மட்டும் இல்ல நெகட்டிவ் நெட்வொர்க்கு கொண்டு போய் விட்டுரும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா படி ஏறி போயிட்டு இருந்த நீங்க திடீர்னு ஒரு பள்ளத்துக்குள்ள போய் ஆழமா தண்ணி கூட இல்லாத ஒரு கிணறுக்குள்ள போய் விழுந்த மாதிரி ஆகிடும். ஸோ கிரீட் அண்ட் ஃபியர்ன்ற எமோஷன்ஸ்னால கடன் வாங்குறீங்களா இல்ல கால்குலேஷன்ஸ்னால கடன் வாங்குறீங்களான்னு யோசிச்சு முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு நோ காஸ்ட் இஎம்ஐ, டிராவல் நவ் பே லேட்டர் அப்படி இப்படின்னு ஈஸியா நிறைய அன்செக்யூர்ட் லோன்ஸ் கொடுத்து நம்மளை செலவு பண்ண ட்ரிகர் பண்றாங்க. பிரசன்ட்ல கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நம்மளோட ஃபியூச்சர் லைஃப் ஃபுல்லா ஒரு கடன்காரனா மாறி அந்த கடனை திரும்ப கட்டணும்னே ஒரு பெர்ஃபெக்ட் கார்ப்பரேட் ஸ்லேவா மாறிடுவோம். ஸோ இந்த கிரீட் அண்ட் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்ன்ற எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண கத்துக்கோங்க. பண விஷயத்துல எமோஷன்ஸை விட கால்குலேஷன்ஸ் தான் முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நம்பர் 2, ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஹெல்த். ஹெல்த் இல்லாம வெல்த் இருக்கிறது வர்த்லெஸ்ஸா தான் இருக்கும். ஏன்னா 50 ஏஜ் தாண்டினதுக்கு அப்புறம் நிறைய வெல்தி பீப்புள் கிட்ட உங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு ரிக்ரெட் என்னன்னு கேட்டு பாருங்களேன். அதுல நிறைய பேர் மோஸ்ட் காமனா என்னோட ஹெல்த்தை கண்டுக்காம விட்டுட்டேன், வெல்த்தை பில்ட் பண்ற ப்ராசஸ்ல ரொம்ப டெடிகேட்டடா இருந்ததுனால நைட் எல்லாம் தூங்காம ஸ்ட்ரெஸ்ஸோட நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் ஓரளவுக்கு எல்லாரை விட பெட்டரா வெல்த்தை பில்ட் பண்ணி இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன். ஆனா இந்த நிலைமையில நான் இருக்கிறதுக்கு ரொம்ப விலை மதிப்பு இல்லாத ஹெல்த்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். இப்போ அதனால லைஃபை நான் நினைக்கிற அளவுக்கு என்ஜாயும் பண்ண முடியல, நிறைய மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டிய இருக்கு. அதே நேரத்தில் பெரிய பெரிய மெடிக்கல் பில்ஸ் என்னோட வெல்த்தையும் இப்போ எரோட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. வெல்த் போச்சுன்னா வெறும் பணம் மட்டும்தான் போகும், ஆனா ஹெல்த் போச்சுன்னா எல்லாமே போயிடும். ஸோ நீங்க வெல்த் பில்டிங் ஜேர்னில இருந்தாலும் பர்சனலா உங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி ஒரு நாளில் இருக்க 24 ஹவர்ஸ்ல டெய்லி 30 to 45 மினிட்ஸ் ஆச்சு உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் கேர் ரொட்டீனை கிரியேட் பண்ணிக்கோங்க. லைட்டா எக்ஸசைஸ் பண்றது, ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்றது, நிறைய ஒர்க் பண்றேன்னு நிறைய சாப்பிடாம எவ்வளவு டேஸ்டான சாப்பாடா இருந்தாலும் வயிறு முட்டை சாப்பிடாம பாதி வயிறு சாப்பிட பழகிக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் சேஞ்சஸ் உங்களோட ரொட்டீன்ல இன்க்ளூட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல வர மெடிக்கல் அண்ட் ஹெல்த் ப்ராப்ளம்ஸையும் அவாய்ட் பண்ணலாம். பெரிய பெரிய அன்வான்ட் மெடிக்கல் பில்ஸ்ல இருந்தும் தப்பிக்கலாம். இல்ல ஆல்ரெடி நமக்கு எக்ஸிஸ்டிங் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஃபேமிலிலயும் பெரியவங்களுக்கு சில ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இல்ல ஃபியூச்சர்ல வரப்போற ஹெல்த் ப்ராப்ளம்ஸோட சேர்த்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸும் அட்டாச் ஆகி வந்துடாம இருக்கிறதுக்கு நீங்க கஷ்டப்பட்டு பில்ட் பண்ண வெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் கவர் ஆகிற மாதிரி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா இன்னைக்கு ரைசிங்
மெடிக்கல் காஸ்ட்ல வந்து நம்மளோட ஃபேமிலியும் கவர் பண்ணி நம்மளோட ஃபினான்சஸையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப எசென்ஷியலான விஷயமா மாறிடுச்சு. ஏன்னா பொதுவாக நம்ம வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்க நேரத்தில் நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாருக்காவது அன்எக்ஸ்பெக்டட் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆயிட்டா அதுதான் இன்னைக்கு நிறைய பேரோட வெல்த் டெஸ்ட்ராயரா இருந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம வெல்த் பில்டிங் ஜேர்னில இருக்கும்போது இந்த மெடிக்கல் காஸ்ட் நமக்கு ஒரு தடையா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்குன்னு அட்லீஸ்ட் 3 lakhs கவரேஜும் உங்க ஃபேமிலிக்கு அட்லீஸ்ட் 15 lakhs கவரேஜ் வந்து நீங்க சிட்டில வாழ்ந்தீங்கன்னா சஃபிஷியன்ட்டா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு ஒரு சிம்பிளான சர்ஜரியே லேக்ஸ் கணக்கில் செலவாகுது. ஆரம்பத்தில் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் கட்டும்போது உங்க பிரீமியம் வேஸ்டா போகிற மாதிரி தான் தெரியும். பட் ஒரே ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஹாஸ்பிட்டலைசேஷன் வந்து இது வர்த்து தான் உங்களுக்கு புரிய வச்சிரும். ஸோ இன்கேஸ் உங்ககிட்ட இன்னும் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லைன்னா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் என்டர் பண்ணீங்கன்னா 51+ இன்சூரன்ஸ் கிட்ட இருந்து கம்பேர் பண்ணி பார்த்து 1 crore கவர் வந்து 300 to 400 per month இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அப் டு 25% ஆன்லைன் டிஸ்கவுண்டோட 30 minute கிளைம் அசிஸ்டன்ஸோட நீங்க உங்க இன்சூரன்ஸை செலக்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஏதாவது அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டா நீங்க ஃபோன் கால்ஸ் அண்ட் வீடியோ கால்ஸ் மூலமா கூட அவங்க அட்வைசஸ் கிட்ட பேசலாம். உங்க எக்ஸிஸ்டிங் இன்சூரன்ஸ்ல பெட்டரான ஃபீச்சர்ஸ் கிடைக்கணும், கம்மியான பிரீமியம் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா வேற ஏதாவது எக்ஸிஸ்டிங் பாலிசியை நீங்க இங்க கூட போர்ட் பண்ணிக்க முடியும். நீங்க ஆன்லைன்லலாம் வாங்க மாட்டேன், ஆஃப்லைன்ல தான் வாங்க ப்ரிஃபர் பண்ணுவேன்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கே விசிட் பண்ணி கூட உங்களோட ரெக்யர்மெண்ட்ஸை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவைப்படுற ஒரு ரெலவெண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை சஜஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ 150 சிட்டிஸ்க்கு மேல இந்த ஹோம் விசிட் ஆப்ஷனை ப்ரொவைட் பண்றாங்க. இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா இல்லையான்னு தெரியாமலே இருக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் கூட நீங்க அவங்க அட்வைசஸ் மூலமா ஷெட்யூல் பண்ணிக்கிட்டு ரிசல்ட்ஸை பொறுத்து உங்களுக்கு எந்த மாதிரி கவரேஜ் தேவைன்றதை நீங்க டிசைட் பண்ண முடியும். ஈவன் உங்களோட வைஃப் ஆல்ரெடி பிரெக்னெண்டா இருந்தாங்கன்னா அவங்களோட ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் ப்ரீ பிளான் பண்றதுக்கு அவங்களுக்காக நீங்க ஒரு மெட்டர்னிட்டி இன்சூரன்ஸையும் செலக்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு ஃப்ரீயான விசிட்டை புக் பண்ணி உங்களுக்கு தேவையான கரெக்டான இன்சூரன்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் 3, டைவர்சிஃபை யுவர் போர்ட்ஃபோலியோ. சம்டைம்ஸ் வந்து நம்ம வளர்ந்துட்டு வர ஸ்டேஜ்ல நமக்கு எது நல்லா வருமோ அதுலயே கான்சென்ட்ரேட் பண்ணி பெரிய ரிஸ்க் எடுத்து அப்ஸ்கில் பண்றது, ரீஇன்வெஸ்ட் பண்றது, கடன் வாங்கி உங்க எக்ஸிஸ்டிங் பிசினஸை வளர வைக்கிறதுன்னு நமக்கு நல்லா வர விஷயத்தையே பெரிய லெவல்ல பண்ணணும்னு நினைப்போம். பட் நீங்க ஒரு சர்டைன் லெவலை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா வர விஷயத்தை வச்சு ஒரு ஃபியூ crores ஆஃப் நெட்வொர்த்தை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எந்த ரிஸ்க் எடுத்து இந்த நிலைமையை ரீச் பண்ணீங்களோ அதே அளவுக்கு ரிஸ்க் எடுக்காம உங்க ரிஸ்கை மிட்டிகேட் பண்றதுக்கு உங்க போர்ட்ஃபோலியோ நீங்க டைவர்சிஃபை பண்ணி ஆகணும். ஏன்னா இப்போ வரைக்கும் உங்க லைஃப்ல பெரிய ரிஸ்க் எடுத்ததுனால தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்க. ஆனா இப்ப இருக்கிற நிலைமையிலேயே உங்க வாழ்க்கை ஃபுல்லா நீங்க கம்ஃபர்டபுளா வாழ்ற அளவுக்கு நீங்க வெல்த்தை பில்ட் பண்ணிட்டதுனால ஸோ உங்க பேசிக்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் லெவல்ல எல்லாமே இப்ப சரியாயிட்டதுனால இன்னமும் அக்ரெசிவ் ரூட் எடுத்து ரிஸ்க் எடுக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது. கடன் மேல கடன் வாங்கிக்கிட்டு என் பிசினஸ் இம்ப்ரூவ் பண்றேன், புது விஷயங்களை ஸ்டார்ட் பண்றேன்னு அக்ரெசிவ் அப்ரோச் எடுக்காதீங்க. ஏன்னா உங்களோட அக்ரெசிவ் அப்ரோச் தான் இந்த நிலைமைக்கு உங்களை ரீச் பண்ண வச்சிருக்கும், உங்களோட வெல்த்தை பெரிய லெவல்ல பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணிருக்கும். ஆனா நீங்க இதே வெல்த் லெவல்ல இருக்கணும், இங்க இருந்து மேலதான் போகணுமே தவிர கீழே போக கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா ஒரு இடத்துல நின்று நம்ம சரியான விஷயங்கள் தான் பண்றோமா அப்படின்னு உங்களே நீங்க எவால்வேட் பண்ணிக்கிட்டு உங்க போர்ட்ஃபோலியோவை சேஃபா எப்படி டைவர்சிஃபை பண்ணலாம்னு பார்க்கணும். நீங்க ஓவரா ரொம்ப ரிஸ்கியான அசெட்ஸ்ல தான் இருக்கீங்களா இல்ல சில ஸ்டேபிளான அசெட்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா, ரியல் எஸ்டேட், கோல்டு எல்லாம் உங்க போர்ட்ஃபோலியோல கொஞ்சமாவது இருக்குதா, நீங்க பண்ற டைவர்சிஃபிகேஷன் வந்து இதே மாதிரி ஒரு சிமிலர் லைஃப் ஸ்டைல அதிகபட்ச இன்ஃபிளேஷனோட கன்சிடர் பண்ணாலும் உங்களோட நெட்வொர்த்தை க்ரோ பண்ணிக்கிட்டே இருக்குமா அப்படிங்கிற மாதிரி உங்க டைவர்சிஃபிகேஷன்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களோட நெக்ஸ்ட் அக்ரெசிவ் அப்ரோச்சை நீங்க எடுக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா லைஃப்ல நிறைய அன்சர்டனிட்டிஸ் இருக்கு. திடீர்னு ஒரு பிளாக் ஸ்வான் ஈவெண்ட், அதாவது திடீர் ரிசெஷன் இல்ல கோவிட் மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் உங்க பிசினஸை ஓவர் நைட்ல ஒரு பெரிய பிரச்சனைக்கு கொண்டு வந்து விட்டுறலாம். அந்த நேரத்துல கடன்லாம் வாங்கி ஓவர் ரிஸ்கியான சிச்சுவேஷன்ல இருந்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்திருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இஃப் யூ டூ இட் ரைட் யூ ஒன்லி நீட் டு கெட் ரிச் ஒன்ஸ். அதாவது சரியா பண்ணீங்கன்னா வாழ்க்கையில ஒரு தடவை பணக்காரன் ஆயிட்டா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அக்ரெசிவ் அப்ரோச் வந்து உங்களை வேகமா வெல்த் பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுதுன்னா டைவர்சிஃபிகேஷன் வந்து அந்த லெவல்ல ஒரு ஃபவுண்டேஷனை போட்டு இதை விட நான் கீழே போக மாட்டேன்ற மாதிரி ஒரு ஸ்டெபிலிட்டியை உங்களுக்கு தரும். ஸோ நல்லா வளர்ந்துட்டு வர நேரத்தில் இந்த விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 4, ஸ்டாப் ஃபிளாண்டிங் யுவர் வெல்த். உங்க ஃபினான்ஷியல் ஜர்னில நீங்க நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்க நேரத்தில் இந்த உலகத்துல நீங்க 2 கேம்ஸை பிளே பண்ற ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்னு வந்து ஸ்டேட்டஸ் கேம், இன்னொன்னு வந்து வெல்த் கேம். ஸ்டேட்டஸ் கேமை பிளே பண்றவங்க அடுத்தவங்க அவங்கள பத்தி என்ன நினைக்கிறாங்கன்ற விஷயத்தை பத்தி ரொம்ப அதிகமா கேர் பண்ணுவாங்க. அவங்க எப்படிப்பட்ட ஒரு வீட்டில் இருக்காங்க, எப்படிப்பட்ட கார் டிரைவ் பண்றாங்க, எந்த பிராண்ட்ல இருக்க க்ளோத்ஸ் அண்ட் கேஜெட்ஸை யூஸ் பண்றாங்கன்னு இந்த விஷயங்களை பத்திலாம் அதிகமா கேர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கள பத்தி மத்தவங்க மைண்ட்ல இருக்க பெர்செப்ஷனை இவங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மத்தவங்க அவங்கள பத்தி எப்படி நினைக்கிறாங்களோ அந்த விஷயத்தை வச்சு தான் இவங்களோட செல்ஃப் வர்த்தை டிட்டர்மைன் பண்றாங்க. இந்த கம்பேரிசன் ட்ராப்ல அவங்களோட லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காகவே கிரெடிட்ல லக்ஸரி ஐட்டம்ஸ் வாங்குவாங்க. உங்க எல்லாரை விட நான் பெட்டரான ஆளுன்னு இந்த லக்ஸரி ஐட்டம்ஸை யூஸ் பண்ணி மத்தவங்களுக்கு ஷோ ஆஃப் பண்றது மூலமா அவங்களோட ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு நினைக்கிறாங்க. இதுதான் ஸ்டேட்டஸ் கேமோட ட்ராப்பே. உங்க சக்சஸ் மெட்ரிக்கை அடுத்தவங்களோட கம்பேரிசன்
கம்பேரிசனில் பார்க்க எப்படி தெரியுறீங்கன்றதுல வைக்கிறதுனால இந்த கேமோட காம்படிஷன் முடியவே முடியாது. செலவு மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்துருவீங்க, கையில் எதுவுமே தங்காமல் போயிடும். ஏதோ ஒரு காரணத்தினால உங்கள் இன்கம் சோர்ஸ் நின்று போச்சுன்னா அந்த லைஃப் ஸ்டைலை உங்களால் மெயின்டைன் பண்ண முடியாது. அப்புறம் இந்த கம்பேரிசன் ட்ராப்பில் மாட்டிக்கிட்டீங்கன்னா எப்பயுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருப்பீங்க. ஏன்னா இந்த உலகத்தில் உங்களை சுற்றி இருக்க மனுஷங்களில் எப்பயுமே யாராவது ஒருத்தர் உங்களை விட பெட்டராக தான் இருப்பாங்க. இப்படி ஷோ ஆஃப் பண்ணுறதுல காம்படிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா அது ஒரு எண்ட்லெஸ் ரேட் ரேஸாக இருக்கும். ஒரு நாள் ஸ்டாப் பண்ணி திரும்பி பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக ஏதாவது பொருட்களை வாங்கியே குவிச்சு வச்ச மாதிரி ஃபீலிங் வரும். ரியல் வெல்த்தை பில்ட் பண்ண மாதிரி இருக்காது. ஸோ இந்த ஸ்டேட்டஸ் கேமை அவாய்ட் பண்ணிட்டு வெல்த் கேமை ப்ளே பண்ணுறவங்க வந்து அவங்களோட சக்ஸஸ் மெட்ரிக்கை மற்றவங்களோட ஸ்டேட்டஸ் அண்ட் மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸோட கம்பேர் பண்ணாமல் அவங்களோட பர்சனல் வெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அவங்களோட கோல் என்னவா இருக்கும்னா வருஷம் வருஷம் நம்மளோட நெட்வொர்த்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதை இந்த பர்சன்டேஜ்ல இன்க்ரீஸ் பண்ணணும், இத்தனை பர்சன்டேஜ்ல இன்க்ரீஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச மாதிரி ஒரு பர்சனல் வெல்த் கேமை ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. மற்றவங்க அவங்கள பத்தி என்ன நினைக்கிறாங்க, மற்றவங்களுக்கு நான் பணக்காரன்னு தெரியணும், அவங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சு எனக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணெல்லாம் அவங்களுக்கு இல்லாததுனால அவங்க சைலண்ட் குரோர்பதிஸா இருப்பாங்க. ஸ்டெல்த் வெல்த் கேமை ப்ளே பண்ணுவாங்க. அவங்க ஃபேமஸ் ஆகணும், அவங்களுக்கு அதிகமாக அட்டென்ஷன் வரணும்னு எதிர்பார்த்து இருக்க மாட்டாங்க. ஃபேம் அண்ட் எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் அவங்களை அஃபெக்ட் பண்ணாது. ஜஸ்ட் ஒரு நார்மல் நெய்பர் மாதிரி ஒரு மில்லியனர் நெக்ஸ்ட் டோரா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா அவங்களோட வெல்த் வந்து இந்த உலகத்துக்கு தெரியாம இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ நீங்களும் இந்த ஷோ ஆஃப் ஸ்டேட்டஸ் கேமை ப்ளே பண்ணாம எப்பயுமே வெல்தியா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்டெல்த் வெல்த் கேமை ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு குவைட் மில்லியனரா இருக்கணும்னு ஆசைப்படுங்க. நம்பர் 5, ஃபோக்கஸ் ஆன் கேஷ் ஃப்ளோ. நிறைய பேர் வந்து வெல்த்தை பில்டு பண்ணுற நேரத்தில் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கார்பஸை பார்த்தீங்கன்னா அதிகமாக க்ரோத்தை ஜென்ரேட் பண்ணுற மாதிரி அசட் அலோகேஷன் பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற கேபிட்டல் பெரிய லெவலில் சீக்கிரமாக வளரணும்னு மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஸ்டாக்ஸு, லேண்டு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் அவங்களோட நெட்வொர்த்தை அவங்க எதிர்பார்க்குற மாதிரி ரொம்ப சீக்கிரமாக இம்ப்ரூவ் பண்ணும். ஆனால் இந்த விஷயம்லாம் நம்பர்ஸில் மட்டும்தான் இம்ப்ரூவ் ஆகுமே தவிர அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் ரெகுலராக அமௌண்ட் கிரெடிட் ஆகிற மாதிரி இம்ப்ரூவ் ஆகாது. பல வருஷங்கள் வெயிட் பண்ணோன்னா உடனே ஒரு பெரிய பே அவுட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு லேண்டை வாங்குறீங்க, 5 வருஷமா 10 வருஷமா கழிச்சு அதை விற்கும் போது ஒரு பெரிய அமௌண்ட் உங்களுக்கு லாபமா கிடைக்கும். ஆனா அந்த இன்பிட்வீன் டைம் பீரியட்ல அதுல இருந்து நீங்க எந்த அமௌண்ட்டையும் ஏர்ன் பண்ணிருக்க மாட்டீங்க. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாச்சு 3 மாசத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட்ஸ் கிடைக்கும். ஆனா அது ரொம்ப கம்மியான அமௌண்ட்டா தான் இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா யூஸ்வலா நம்ம எல்லாருமே டைரக்ட் growth ஃபண்ட்ஸ் தான் செலக்ட் பண்ணுவோம். அதுல டிவிடெண்ட்ஸ் ரீஇன்வெஸ்ட் ஆகுறதுனால அதுவும் பேங்க் அக்கௌண்ட்ல பணத்தை கிரெடிட் பண்ணாது. ஸோ உங்க மொத்த நெட்வொர்த்துமே இந்த மாதிரி கேஷ் ஃப்ளோவை கொடுக்காத அசட்ஸ்லேயே லாக் ஆகி இருந்ததுன்னா சில கோடிகளில் உங்க போர்ட்ஃபோலியோ இருந்தாலும் அதுல இருந்து உங்களுக்கு எந்த இன்கமும் கிடைக்காது. இதனால தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ண போற அசெட்ஸ்ல growthல எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்றீங்களோ அதே அளவுக்கு இல்ல அட்லீஸ்ட் உங்க போர்ட்ஃபோலியோல ஒரு 20% காச்சு கேஷ் ஃப்ளோ கொடுக்குற மாதிரி அசெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இது வந்து உங்களுக்கு ரெண்டல் இன்கம் கொடுக்குற ரியல் எஸ்டேட்டா இருக்கலாம், இல்ல மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டை கிரெடிட் பண்ற பாண்ட்ஸா இருக்கலாம். மந்த்லி ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து உங்க பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிறப்ப உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தப்பான டைம்ல தேவையில்லாம செல் பண்றதுக்கு உங்களுக்கு அவசியமே இருக்காது. உங்க மத்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்குற கேஷ் ஃப்ளோ வந்து நீங்க வச்சிருக்கக்கூடிய growth அசெட்ஸை எப்போ பை பண்ணணும் எப்போ செல் பண்ணணும்ன்ற டெசிஷனை நீங்களே யோசிச்சு நிதானமாக உங்களுக்கு தேவையான நேரத்தில் எடுக்க ஹெல்ப் பண்ணும். ஒரு ஃபினான்ஷியல் நெருக்கடினால தப்பான டைமில் வித்துட்டு கொஞ்சம் லாபம் தான் கிடைச்சது, நல்ல டீல் கிடைக்கல, ஐயோ தேவையில்லாமல் லாஸ்க்கு வித்துட்டோமேன்னு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை நமக்கு கொடுக்காம நம்மளோட வெல்த்தை க்ரோ பண்ணிக்கிட்டே இருக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த 5 விஷயங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அதை ஞாபகம் வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக நீங்கள் ஓரளவுக்கு நல்லா சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது அதை ஃபாலோவும் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா லைஃப்பில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்க்காம எப்பயுமே வெல்த்தோட பாசிட்டிவ் சைட்ல இருக்க முடியும். ஸ்டெபிலிட்டியோட உங்க வெல்த்தை பில்ட் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் தேவைப்படுதுன்னா உங்க பர்சனல் ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு செக் பண்ணி பார்க்கறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. சேனல் இருக்க அதர் ஃபினான்ஸ் ரிலேட்டட் வீடியோஸை இங்க கிளிக் பண்ணி பாருங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களை வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.